எப்படி எல்லாம் வந்துட்டாங்க. இல்லை வேலுண்டு வினையில்லை, ஆறுபட முருகன் மாதிரி இங்கேயும் சிறப்பாக பண்ணுறாங்க. இங்கே பாருங்க, பஜ்ஜி வந்தவங்களுக்கு பஜ்ஜி வடை எல்லாமே இங்கே சட்னியெல்லாம் ரெடி ஆகுது. உணவு பரிமாற்றமும் இங்கே இருக்குது. வந்தவங்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லை. இந்த அக்கா வந்து பஜ்ஜி போடுறாங்க, என்ன கேட்போம். இந்த பகிமை சொல்லுங்கள், அந்த முருகன் கோயில்கிட்ட சொல்லுங்கள், என்ன விசேஷம்? இங்கே எங்கே வந்தாலும் நல்லா தான் நடக்கும். 6 வாரம் தொடர்ந்து வந்தால் குழந்தைங்க வரும். கல்யாணம் ஆகுதுங்களுக்கு நெய் விளக்கு போட்டால் 6 வாரம் நெய் விளக்கு போட்டால் சரி. இத்தனை வருஷமாக அந்த ஒரு முருகன் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி அருள் பாலிக்கலையா? ஏன் இப்போ மட்டும் ஏன் இவ்வளோ கூட்டம் வருது? அந்த அளவுக்கு ஃபேமஸ் பண்ணல. ஆனால் இருந்திருக்கு, அது தெரியல, வெளியே தெரியல. ஆனால் சக்தி உள்ள முருகர். சரி சரி, நன்றிப்பா. உங்கள் பேர் மட்டும் சொல்லுங்கள். அதில் இந்த ஊர் ஜோதி குமரஞ்சேரி. பாருங்க, வசதியாக இருக்குது பாருங்கள், எல்லாமே பண்ணுறாங்க. எங்கள் முருகர் பெருமாள் ஃபோட்டோ போட்டு விற்கிறாங்க. இது ஒரு வியாபாரமாக, அதாவது முருகர் இவங்களாம் வாழ வச்சுருக்காரு. அந்த முருகர் வேண்டி வந்தால் எல்லாம் நடக்குங்கிறது ஒரு எடுத்துக்காட்டு. முருகர் வந்து இவ்வளோ பேரையும் வந்து விளக்கேற்றி வச்சுருக்காரு. ஆனால் எல்லாருக்குமே விளக்கு ஏற்றுவார், யாரும் நம்பி வரலான்றாங்க. பாருங்கள், இந்த 6 வாரம் இந்த விளக்கு ஏற்றுனாக்கா இவங்க நினச்சி நடக்குன்றாங்க. கல்யாணம், கை கொடுது, வேலை வாய்ப்புகள் எல்லாமே, கடன் பிரச்சனை எல்லாம் தீருன்றாங்க. இங்கே எங்கேருந்து எல்லா ஸ்டேட்லேருந்து வராங்க, மாநிலமும் வராங்க, சென்னை ஊர்லேருந்து வராங்க. அம்மா, நீங்கள் எத்தனை வருஷமாக இங்கே கடை வச்சுருக்கீங்க? இதான் ஃபஸ்ட் டைமா? இந்த முருகன் அருள் இப்போ அருள் உங்களுக்கு பாவிச்சார். ஏன் இவ்வளோ நாள் ஃபேமஸ் இல்லாமல் வந்தது? எதனால் இந்த கோயில் இவ்வளோ பிரபலமாக இருக்குது? இல்லைம்மா, இப்போ ஏரியிலேருந்து அந்த முருகரை வந்து வெளியே எடுத்துருக்காண்டா, முன்னோர்கள் எடுத்து பெருசு பண்ணிருக்காங்க. அவரே வந்தாருங்களா, இல்லை நீங்கள் உள்ளேருந்து எடுத்து நீ வெளியே? அந்த ஆனால் ஏரி ஆயிடுச்சு. இப்போ கைத்தை மட்டும் தண்ணி வந்தால் தண்ணி தானாக போயிடும். அப்போ இந்த ஊருக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் அந்த முருகர் தான் உங்களுக்கு துணையாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி இங்கே நினச்சி நடக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா? நன்றி நன்றி. இந்த ஊரோட பேர் உங்கள் எத்தனை வருஷமாக இருக்கீங்க? சரி. இந்த 30 வருஷமாக அந்த முருகன் பற்றி உங்களுக்கு எதுவும் தெரியல? தெரியும். நன்றி. உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. இந்த ஊர் பேர் என்ன? குமரஞ்சேரி. சரி. பொன்னேரி அடுத்து குமரசாமி. குமரஞ்சேரி குமரசாமி. பொன்னேரி அடுத்து 14 கிலோமீட்டர். கும்மிடிப்புலேருந்து 8 கிலோமீட்டர். நன்றிம்மா.